Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இவர் கிறிஸ்டி எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் அவரால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்ற முடியும், ஒரு செக்ரட்டரியை மாற்ற முடியும், அவரால் ஒரு எம்டியை மாற்ற முடியும். ஆனால் கிறிஸ்டி சொத்து சேர்க்க வேண்டும், குமாரசாமி அவர் சொத்து சேர்க்க வேண்டும், அவருடைய முருகன் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட கார்த்திகேயா, கந்தசாமி, முருகா என்டர்பிரைசஸ் 3 கம்பெனி ஆரம்பித்து அந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டுமே 39 மண்டலங்களிலும் நெல் போக்குவரத்து ரேஷன் ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது. பிஸ்னஸும் கிடையாது, வெறும் ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சுட்டு அந்த அமைச்சர் சக்கரபாணியை பார்த்து யாராவது இவ்வளவு பெரிய பொய்யை உங்கள் துறையில் சொல்கிறீங்களே, நான் உங்களுக்கு படிக்கிறேங்க. அப்போ இது பச்சையாகவே செட்டிங்னு தெரியுது. செட்டிங் வேற என்ன? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது, தெரியாமல் நடந்துருச்சு, புகார் அனுப்புகிறோம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ரத்து பண்ணணுமா இல்லையா? தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணார் அமைச்சர் சக்கரபாணி? அடுத்த நாள் அறிக்கை கொடுக்குறாரு. இப்போ இது எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா, எதற்கு உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தையும் கிறிஸ்டின் நிறுவனத்துக்கிட்டே வாங்கிக்கோங்களேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சைந்தூகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கு. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்னு சொல்லி ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தீங்க. இதற்காக அந்த ரேஷன் கடையினுடைய தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிடும் போராட்டமும் எல்லாமே நடந்தது. அப்புறம் அதன் பிறகு அறப்போர் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் எல்லாம் கைது செய்யப்பட்டீங்க, நீங்கள் உட்பட. என்ன நடந்தது? நாங்கள் ஒரு போராட்டமே, இன்ஃபேக்ட் போராட்டமாகவே நாங்கள் அதை பண்ணலை. நாங்கள் என்ன சொன்னோன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பெயரை தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்ற உள்ளோம். அதுக்கான ஒரு பெயர் பலகை தயார் செய்து இதை எம்டி கையில் கொடுக்க போகிறோன்னு தான் நாங்கள் போனோம். ஏன்னா இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் நடந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நெல் போக்குவரத்து ஊழல் வெளிக்கொண்டு வந்து 3 மாத காலகட்டமாகியும் இந்த டெண்டரை ரத்து செய்யப்படவில்லை. இந்த டெண்டர் மீது எஃப்ஐஆர் கிடையாது, இந்த ஊழல் செய்தவர்கள் மீது எஃப்ஐஆர் இல்லை. இந்த ஊழல் இப்பொழுது நிறுத்தப்பட்டால் கூட 400-500 கோடி ரூபாய் சேமிக்கலாம் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக கிறிஸ்டியுடைய, அதனால தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் கிறிஸ்டிகிட்டேருந்தே உங்களுடைய சம்பளத்தையும் வாங்கி கொள்ளுங்கள். அப்போது சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு இருக்கிறது எந்த விதமான ஒரு நியாயமே கிடையாது. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் என்று எப்போ இருக்கலாம்னா, அவர்கள் உண்மையிலேயே ஏழ்மையில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கான ரேஷன் பொருட்களில் அக்கறை காட்டி ஒரு தரமான பொருளை அவங்க 20வது நாள் போனால் கூட பொருள் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு தரமான வழியில் நடத்தினாங்கன்னா தான். ஆனால் கிறிஸ்டி சொத்து சேர்க்க வேண்டும், குமாரசாமி அவர் சொத்து சேர்க்க வேண்டும், அவருடைய முருகன் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட கார்த்திகேயா, கந்தசாமி, முருகா என்டர்பிரைசஸ் 3 கம்பெனி ஆரம்பித்து அந்த 3 நிறுவனங்களுக்கு மட்டுமே 39 மண்டலங்களிலும் நெல் போக்குவரத்து ரேஷன் ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது. 131 ஒப்பந்ததாரர்கள் போட்டி போட்டதாக ஒரு அமைச்சர் முதல் எம்டி வரை அனைவரும் 139 நிறுவனங்கள் போட்டி போட்டதாக பொய் சொல்கிறாங்க. இவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 53-54 நிறுவனங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றாங்க இந்த டெண்டரில். யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க? இது என்னென்னா, நெல் விவசாயிகிட்டேருந்து வாங்குறீங்க, குடவுனுக்கு போகிறீங்க, குடவுன்லேருந்து ரைஸ் மில்லேருந்து குடவுனு, இந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரிப், அப்புறம் ட்ரெயினுக்கு போகும், அப்புறம் ட்ரெயினில் அடுத்த மாடத்துக்கு போகும். ஸோ இது மாதிரி ஒரு 4-5 ட்ரிப் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு ட்ரிப்பில் 0 to 8 கிலோமீட்டருக்குள்ளே போனாங்கன்னா எவ்வளோ ரேட்டு அப்படின்னு இந்த டெண்டரில் ஃபிக்ஸ் செய்யப்படுது. 288 ரூபாய் அப்படின்னு இந்த டெண்டர் குழு ஃபிக்ஸ் செய்கிறாங்க மார்க்கெட்லாம் பார்த்து. ஆனால் யாரெல்லாம் லாரி ஓட்டி கொண்டு இருந்தாங்களோ அந்த டெண்டர் போடும் பொழுது அந்தந்த மாவட்டங்களில் ஒரு 300 ரூபாய் 320 ரூபான்னு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க மெட்ரிக் டன்னுக்கு. கொட்டேஷன் பேசிஸில் ஓட்டும் போது எப்போவுமே கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான் 288 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க 288 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, 320 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்கள்லாம் நீங்கள் யாரும் பங்கெடுக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்கிறாங்க. கிறிஸ்டி நிறுவனத்துக்கு நாங்கள் இதை ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் இருக்கக்கூடியவர்கள் மேலே ஃபுட் டிபார்ட்மெண்ட் கோபால் ஐஏஎஸ் இதற்காகவே கொண்டு வரப்பட்டார். இந்த ஒப்பந்தம் ஜெகநாதன் ஒரு ஐஏஎஸ் இருக்கிறார், அவர் நேர்மையானவர், அவருக்கு இந்த இதுக்கு ஒத்துக்கலை.
இதெல்லாம் நான் பண்ண முடியாது. அப்போது இவர் இருந்தாருன்னா கிறிஸ்டிக்கு இந்த டெண்டரை கொடுக்க முடியாது. இன்ஃபேக்ட் கிறிஸ்டி எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் அவரால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்ற முடியும், ஒரு செக்ரட்டரியை மாற்ற முடியும், அவரால் வந்து ஒரு எம்டியை மாற்ற முடியும். 2018 இன்கம் டேக்ஸ் ஒரு முறை அவருடைய இடங்களை ரீடு செய்யும்போது எந்தெந்த ஐஏஎஸ் அதிகாரி எங்கே போடப்பட வேண்டும் என்பதற்கான கிளாசிஃபைட் டாக்குமெண்ட், அதற்கான இந்த டிஸ்கஷன் அதற்கான போடுவதற்கு முன்பாக அவருடைய இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அவர் இடத்துல இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு ஐஏஎஸ் யார் போடப்பட வேண்டும் என்பதை யார் முடிவு செய்கிறார்? சமூக நலத்துறையில் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்லன்னா குமாரசாமி முடிவு செய்கிறார். அப்போது அவருக்கு சேவகராகத்தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் முதல் அமைச்சர் சக்கரபாணி வரை அனைவரும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். முந்தைய ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ இவ்வளவு பெரிய ஊழலை அவர் அரங்கேற்றுகிறார். எப்படி அரங்கேற்றுகிறார் அப்படின்னா, ஏற்கனவே போட்டி போட்டு கொண்டு இருந்த ஓட்டி கொண்டிருந்த ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் டிஸ்குவாலிஃபைடு. அவர்களுக்கு அனுபவம், ஏன்னா அவர்களுக்கு நீ 2 கோடி ஓட்டுறதுக்கு அனுபவம் வச்சுருக்கிறியா, அப்போ அனுபவத்தை 3 கோடின்னு வை, இல்லை 5 கோடின்னு வை, அப்போ நீ டிஸ்குவாலிஃபைடு, உனக்கு இல்லை. அந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. இந்த கந்தசாமி, கார்த்திகேயா, முருகா மட்டும்தான், இவங்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது. அனுபவமே இல்லாட்டா 5% பேங்க் கேரண்டி கொடுத்து நீங்கள் பங்கெடுக்கலாம்னு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. புது என்ட்ரி சில பேர் புதுசாக உள்ளே கொண்டு வருவாங்க. எதுக்காகன்னா காம்படிஷன் அதிகப்படுத்துறதுக்காக. இங்கே அதுக்காக கொண்டு வரப்படல. எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு இவங்க மட்டும் வரணும். அப்போ ஏன் இந்த 5% பேங்க் கேரண்டியை வேறு யாராவது கூட பே பண்ணிட்டு அனுபவம் இல்லாதவங்க வரலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது டிபார்ட்மெண்ட்லேருந்து அவ்வளவு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன். இது கிறிஸ்டியோட டெண்டர், வேறு யாராவது பேங்க் கேரண்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் லாக் பண்ணிடுவோம். ஏன்னா பேங்க் கேரண்டியை லாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தை வச்சு அவங்க பேங்க் கேரண்டியை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வேறு டெண்டருக்கு அவங்க போட்டி போட முடியாது, வேறு இடத்துக்கு பிரச்சனையாயிரும், அந்த சொத்து மாட்டிக்கும். அதை மார்ட்கேஜ் வச்சு அவங்க வேற எங்கேயும் கடன் வாங்க முடியாது. அப்போ இவங்க எல்லாரையும் இப்படி மிரட்டி லாக் பண்ணி இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. கார்த்திகேயா, கந்தசாமி, முருகா 3 வந்து ஒரு 10x10 ரூமில் ஒரு மளிகை கடை மாடியில் இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா அனுபவமும் கிடையாது, பிஸ்னஸும் கிடையாது, வெறும் ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுட்டு அந்த நிறுவனத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டர் வழங்கப்படுகிறது. ஒரு மண்டலத்தில் கார்த்திகேயாவும் முருகாவும் போட்டி போடுவாங்க, இன்னொரு மண்டலத்தில் முருகாவும் கந்தசாமியும் போட்டி போடுவாங்க, இன்னொரு மண்டலத்தில் கந்தசாமியும் கார்த்திகேயாவும் போட்டி போடுவாங்க. இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ளாரவே போட்டி போட்டு 39 மாவட்டங்களிலும் இவர்களுக்குள்ளார மட்டும் போட்டி போட்டு இவர்கள் மட்டும்தான் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி 39 மண்டலங்கள் இன்டூ 2, ஒவ்வொன்றதுலேயும் 2 பேர் போட்டி போடுறாங்க. ஓகே, 2 பேர் யார்? கார்த்திகேயா, கந்தசாமி, இன்னொரு கந்தசாமி, முருகா. அப்போ உண்மையிலேயே எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்கிறாங்க? 39 மண்டலத்துலையும் எவ்வளோ நிறுவனங்கள் போட்டி போட்டிருக்கிறாங்க? மொத்தமே 3 நிறுவனங்கள் தான் போட்டி போட்டிருக்கிறாங்க, கார்த்திகேயா, கந்தசாமி, முருகா. அமைச்சர் சொல்கிறாரு சக்கரபாணி, அமைச்சர் மட்டும் இப்போ எம்டி கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு மேனேஜிங் டைரக்டர். 78 நிறுவனங்கள் போட்டி போட்டதான் டெக்னிக்கல் பிட் ஸ்டேஜில். 78 பேர் டெக்னிக்கல் பிட் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, 78 நிறுவனங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய். 78 நிறுவனங்களாக டெக்னிக்கல் பிட் குவாலிஃபை பண்ணாங்க, 3 நிறுவனங்கள் தான் குவாலிஃபை பண்ணாங்க. இவங்க எப்படி 78 நிறுவனங்கள் சொன்னாங்க? 39 மாவட்டம் இன்டூ 2, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 பேர் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்கல்ல. அப்போ 39 × 2 78. அப்போ 78 ஒப்பந்ததாரர் கூட சொல்ல 78 நிறுவனங்கள் குவாலிஃபையாக இருக்கிறாங்கன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறாங்க. கடைசியில் நாங்கள் 39 நிறுவனங்களை தேர்வு செய்துள்ளோம் அப்படின்றாங்க, 39 மண்டலங்களுக்கு. நம்புகிறோம் நீங்கள்? அப்போ 39 மண்டலம் எங்கன்னு கேட்கணும்ல, யாராவது கேட்கணும்ல. அந்த அமைச்சர் சக்கரபாணியை பார்த்து யாராவது இவ்வளவு பெரிய பொய்யை உங்கள் துறையில் சொல்கிறீங்களே, நான் உங்களுக்கு படிக்கிறேங்க. இப்போ இந்த என்கிட்ட 37 மண்டலங்களில் யார் வின் பண்ணாங்கன்ற பேர் இருக்குது, நான் படிக்கிறேன். அரியலூரில் கந்தசாமி என்கோ, தென்காசியில் கந்தசாமி என்கோ, திருவள்ளூரில் கந்தசாமி என்கோ, மதுரையில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், திருவாரூரில் முருகா என்டர்பிரைசஸ், சென்னை சவுத்தில் கந்தசாமி என்கோ, நீலகிரிஸில் முருகா என்டர்பிரைசஸ், தேனியில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், சேலமில் கந்தசாமி என்கோ, சென்னை நார்த்தில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், ராமநாதபுரத்தில் முருகா என்டர்பிரைசஸ், நாமக்கல்லில் முருகா என்டர்பிரைசஸ், நாகப்பட்டினத்தில் முருகா என்டர்பிரைசஸ், கடலூரில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், தூத்துக்குடியில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், ஈரோட்டில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், திருநெல்வேலியில் கந்தசாமி என்கோ, கன்னியாகுமரியில் கந்தசாமி என்கோ, கோயம்புத்தூரில் முருகா என்டர்பிரைசஸ், விருதுநகரில் கந்தசாமி என்கோ, கள்ளக்குறிச்சியில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், திண்டுக்கல்ல கந்தசாமி என்கோ, செங்கல்பட்டில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், சிவகங்கையில் முருகா என்டர்பிரைசஸ், விழுப்புரம்ல முருகா என்டர்பிரைசஸ், திருச்சியில் கந்தசாமி என்கோ, தஞ்சாவூரில் கந்தசாமி என்கோ, தர்மபுரியில் கந்தசாமி என்கோ, கிருஷ்ணகிரியில் கந்தசாமி என்கோ,
புதுக்கோட்டையில் கந்தசாமி என்கோ, திருவண்ணாமலையில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், மயிலாடுதுறையில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், பெரம்பலூரில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், திருப்பத்தூரில் கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், வேலூரில் கந்தசாமி என்கோ, ராணிப்பேட்டில் கந்தசாமி என்கோ. இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க எவ்வளவு நிறுவனங்கள் வின் பண்ணுவாங்க? 39 நிறுவனங்கள். அது 3 நிறுவனங்கள் 39 மாவட்டத்தில் வின் பண்ணியிருக்கிறீங்க. இவங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? முன் அனுபவமே கிடையாது. எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க? 288 ரூபாய்க்கு டெண்டர் குழு ஃபிக்ஸ் பண்ணுது. 300 ரூபா 322 ரூபாய்க்கு அங்க லாரி ஓனர் இவ்வளவு நாளா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு 600 ரூபாய்க்கு 598 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. டபுள் மடங்கு. ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 300 ரூபாய் லாஸ். பார்த்தா தெரியாதா? இதை பார்த்தால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெரியலையா? இவ்வளவு பெரிய ஊழல் நாங்க மற்ற 75 பேரை நிராகரிச்சதுக்கான எந்த காரணமும் வந்து அரசு தரப்பில் இன்னும் விளக்கப்படலையா? அதுதான் டெண்டர் கண்டிஷன் அதிகமா வச்சாச்சு சார். அவங்க எல்லாம் டிஸ்குவாலிஃபை. டெண்டர் கண்டிஷன் படி அவங்க குவாலிஃபை ஆகல. அப்ப டெண்டர் கண்டிஷனை ஏன் நீங்க லாரி ஓட்டுபவர்கள் ஒருவர் கூடவா குவாலிஃபை ஆகாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்கன்னா 20 கம்பெனியை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இதுதான் இந்த ஃப்ராட் வந்து ஆரம்பத்திலிருந்து நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதான் ப்ரூஃப். இப்போ ஒரு 50 பேர் பங்கெடுத்துட்டாங்க. 50 பேர் திறன் படைத்தவர்கள் உள்ள டெக்னிக்கல் பில்ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஃபினான்ஷியல் பில்ல உண்மையிலேயே கார்த்திகேயா என்டர்பிரைசஸ் தான் இருக்கிறதுலே குறைவான அமௌண்ட் கொடுத்து வின் பண்ணாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. திருச்சியிலேருந்து ஒரு லாரி சொல்கிறாரு, சார் 80 லாரி வச்சுருக்கேன் சார், 280 ரூபா கொட்டேஷன் கொடுத்தேன் சார் இந்த டெண்டரில். ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 280 ரூபா கொட்டேஷன் கொடுத்தேன். நான் திறன் படைத்தவனே இல்லை, எனக்கு குவாலிஃபிகேஷனே இல்லைன்னு சொல்லி என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. என்னுடைய ஃபினான்ஷியல் பில்லை ஓப்பனே பண்ணல. புரியுதுங்களா? உங்களுக்கு திறன் இல்லைன்னா உங்களுடைய விலைப்புள்ளியை திறக்கவே மாட்டாங்க, அங்கேயே டிஸ்குவாலிஃபைடு. அப்போ யாரு திறன் உள்ளவர்கள் என்று யாரை முடிவு பண்றாங்க? இந்த 3 நிறுவனங்களை மட்டும்தான் 39 மண்டலங்கள்லையும் முடிவு பண்றாங்க. அப்போ இது பச்சையாவே செட்டிங்னு தெரியுது. செட்டிங் வேற என்ன? அப்போ இந்த ஃப்ராடு வந்து முதல்ல லெவல்லேருந்து நடக்குது. ஃபுட் செக்ரட்டரி இன்வால்வ்டு. ஜெகநாதனை தூக்கி கோபாலை கொண்டு வராங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே எம்டி சிவில் சப்ளைஸாக இருக்கும்போது கிறிஸ்டிக்கு கடந்த ஆட்சியில் பாமாயில்ல அதிக விலைக்கு டெண்டர் கொடுத்தவர். அப்போது அவர் தான் கரெக்டான அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த ஒப்பந்தத்தை அப்பட்டமான மோசடி பண்ணுறாங்க. அப்பட்டமான மோசடி. அப்போது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறீங்க, இன்றைக்கி ரத்து பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போது நான் இன்னொரு பெரிய ஃப்ராடை காமிக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்கள், நீங்களே படிங்க. இதான் டெண்டர் டாக்குமெண்ட். இப்போ இந்த டெண்டர் டாக்குமெண்ட்டில் என்ன டெண்டர் பீரியட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கடைசியில் ஜூன் 2023 முதல் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஆமாம். என்ன இருக்குது? ஜூலை 2023 டு ஜூன் 2025 வரைக்கும் போட்டு ஜூன் 2025 வரை. அதுக்கு தான் டெண்டர் நோட்டீஸ் விட்டுருக்கிறீங்க, அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க. டெண்டர் நோட்டீஸ் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்பட்டமாக இது தஞ்சாவூர் நீங்கள் பார்க்குறீங்களா? தஞ்சாவூர். ஆமாம். இப்போது நான் இதையே 410 நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 410 இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னு இங்கே இந்த லைனில் எழுதிருக்காங்க. பணியாளையில சொல்கிறாங்க 1/7/2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டெண்டர் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். 2025 வரை தான் இவங்க ஒப்பந்தமே கொடுக்க முடியும். ஆனால் பணியாணையில் அப்படியே ஒரு பொய்யை சொல்கிறாங்க. 2024 முதல் 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் டெண்டர் நோட்டீஸ் போட்டிருந்தோம். டெண்டர் நோட்டீஸை யாராவது எடுத்து பார்த்தா கூட, ஏன்ப்பா டெண்டர் நோட்டீஸில் இதனப்பா இருக்குது, எப்படிப்பா 2024 2 வருஷத்துக்கு கொடுப்பேன், 2026 வரை எப்படிப்பா கொடுப்பேன், இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும்னு இவங்க இன்னொரு பொய்யை சொல்லி 2026 வரைக்கும் கொடுக்குறாங்க. நான் சொன்னேன், இதை வைத்தாது இந்த ஜூன் 2025 முடிச்சு விட்டீங்கன்னா, டெண்டர் நோட்டீஸில் ஜூன் 2025 தான் இருக்கு, இதை வைத்தாது முடிங்க, 400-500 கோடி ரூபாய் சேவ் ஆகும்னு சொல்கிறோம். அப்போது சார் நான் என்ன சொல்கிறேன், இதில் வந்து சிவில் சப்ளைஸ்லேயோ ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ சத்யபிரதா சாகு இருக்கிறாரு, அவருக்கு தெரியாதது கிடையாது. அவர் வந்து சிவில் சப்ளைஸில் 2008-09 டைமில் அவர் வந்து எம்டியாக இருந்தார். ஒரு 10 பைசாக்கு என்ன வேல்யூன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒரு கிலோவுக்கு 10 பைசாக்கு என்ன வேல்யூன்னு அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இவ்வளவு கோடி ரூபாய் போய்கிட்டு இருக்கு, என்ன அவருக்கு தெரியாதா? அப்போ அவர் இன்றைக்கு இந்த ஒப்பந்தத்தை நினைத்தால் 1 நிமிடத்தில் ரத்து செய்ய முடியும். சிவில் சப்ளைஸோடைய எம்டி நினைத்தால் 1 நிமிடத்தில் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணாமல் ஒரு எம்டி, சிவில் சப்ளைஸோடைய எம்டி இப்படி ஒரு பதிலை கொடுக்குறார். 78 நிறுவனங்கள் தேர்ச்சி பெற்றது, அதில் 39 பேருக்கு கடைசியில் நிறுவனங்களுக்கு நாங்கள் அவார்ட் பண்ணியிருக்கிறோம். எனவே அறப்போர் சொன்னது உண்மைக்கு புறம்பானதுன்னு ஒரு ஐஏஎஸ் அஃபீஷியல் கொடுக்குறாருன்னு சொன்னால் இவங்களுடைய நோக்கம் என்ன? இவர்கள் ஐஏஎஸ் படித்ததுடைய நோக்கம் என்னன்னு சொல்லு. கொள்ளையடிப்பது மட்டுமே இவர்களுடைய நோக்கம். கொள்ளையடிப்பது மட்டுமே இவர்களுடைய நோக்கமாக இருக்கு.
மக்களுக்கு எந்த நல்லது செய்கிறதுக்கும் இவங்களா ஐஏஎஸ் படிச்சு வரல. இது வந்து இந்தியன் அபேஸ் சர்வீஸாக மாற்றுவதற்கு, அபேஸ் செய்வதற்காக வந்தவர்கள் இவங்களெல்லாம். அப்போது இந்த மாதிரி வெறும் சுரண்டுவதற்கு எனக்கு வந்து சமூக நீதின்னு இந்த திமுக எப்படி ஏமாத்துறாங்கங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. யார் இதனால் பாதிக்கப்பட போகிறாங்க? ஏழை மக்களுடைய மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? இப்போ நீங்கள் 1000 கோடி ரூபாய், 992 கோடி ரூபாய் நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஒரு டன்னுக்கு 310 ரூபாய் லாஸ், 288 ரூபா எங்கே இருக்குது, 598 ரூபாய் எங்கே இருக்குது. அப்போது 30 லட்சம் டன் 40 லட்சம் டன் ப்ரொக்யூர் பண்ணுறோன்னு அரசாங்கம் சொல்கிறீங்க. ஒரு நெல் மூட்டை 4 ட்ரிப் அடிக்குது. குடவுன்லேருந்து ரைஸ் மில்லேருந்து அந்த மாதிரி ட்ரெயினுக்கு மினிமம் ஃபைனலாக வந்து 4 இல்லை 5. அப்போ இதுக்கு இந்த இவ்வளோ ட்ரிப்புக்கு ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் முதல் 8 கிலோமீட்டருக்கு 598 ஒரு டன்னுக்கு. அப்போ 30 லட்சம் 40 லட்சம் டன்னு. இதை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் சினாரியை போட்டு சொல்லியிருக்கிறோம். எப்படி 600 கோடியிலேருந்து 1600 கோடி ரூபாய் வரை இதில் வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்பட போகிறது. நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதை பொறுத்து அரசாங்கம் 40 லட்சம் டன் நான் ப்ரொக்யூர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே 30 லட்சம் டன் தான் பண்ணுவாங்க. அப்போ 30 லட்சம் டன்னா 750 கோடி ரூபாய் எப்படி ஊழல் நடக்குது இதில் அப்படின்னு சினாரியோட போட்டு கொடுத்துருக்குறோம். அப்போது நான் என்ன சொல்ல, இன்றைய தினம் நீங்கள் ரத்து பண்ணால் கூட அதில் பாதி 400 கோடி ரூபாய் நீங்கள் சேவ் பண்ண முடியுமேன்னு கேட்கலாம். அப்போ அதை கூட ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு என்ன தெளிவாக இருக்குன்னா, இவர்களெல்லாம் பணத்தை முடிந்த அளவு சுருட்டி, அது ஏழை மக்களுடைய பணத்தை, அதுவும் ரேஷன் துறையில் மக்களுக்கு போக வேண்டிய பொருட்கள், அந்த பணத்தை இவங்க வந்து இப்படி சுருட்டுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய திருட்டை வந்து திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் இது ஒருவேளை சக்கரபாணி அவர்களுக்கு தெரியல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிய வைக்கிறோம்ல, புகார் அனுப்புகிறோம், ஆதாரங்கள் அனுப்புகிறோம். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரத்து பண்ணணுமா இல்லையா? தெரிஞ்சப்புறம் என்ன பண்ணார் அமைச்சர் சக்கரபாணி? அடுத்த நாள் அறிக்கை கொடுக்குறாரு, இதில் எந்த தவறும் இல்லை. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு இல்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை இதை பற்றி வாய் திறக்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணி 3 மாதம் ஆகுது இந்த விஷயங்கள்லாம் தெளிவாக சொல்லி. அப்போ அவரும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டு சதியில், இந்த ஊழலில் என்ன பங்கு என்பது விசாரிக்கப்பட வேண்டும். என்ன பங்குங்கிறத நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. விசாரிப்பாங்களா தெரியாது, யார் விசாரிப்பாங்க? இது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிப்பாங்களா? விசாரிக்க மாட்டாங்க. நாங்கள் சிபிஐக்கும் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இடி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இடியும் இதில் இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கமும் இதில் இன்வால்வ்டு, அவங்களும் டெண்டர் கமிட்டியில் இருக்கிறாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இடியை பார்த்து நான் கேட்குறேன், ஜெசந்தா ஐஏஎஸ் அவர்களே உங்களுக்கு தெரியாதா? யாராவது சந்தித்தார்களா? சொல்லுங்கள். எப்படினால வந்து இந்த இதுக்கு ஒப்புதல் கொடுத்தீங்க? இவ்வளவு பெரிய ஒரு மோசடி இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கூட்டு சேர்ந்து ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். கரெக்டாக சென்ட்ரலில் பிஜேபி ஆட்சி வருது, பிரகலாத் ஜோஷி ஃபுட் மினிஸ்டர் ஆகிறாரு, ஒரே வாரத்தில் அப்ரூவல் ஆகுது. இன்னொரு பக்கம் கிறிஸ்டி கர்நாடகா வந்து 5 கோடி ரூபாய் பிஜேபிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க தேர்தலுக்கு முன்பாக. ஓகே, கர்நாடகா பிஜேபிக்கு. நான் கேட்குறேன், இப்போ இதெல்லாம் விசாரணை பண்ணணுமா இல்லையா? அது நடந்து ஒரே வாரத்தில் இசிஐ எஃப்டி இடி வந்து எஃப்சிஐயோடைய இடி வந்து அப்ரூவல் கொடுக்குறீங்க இந்த ஒப்பந்தத்துக்கு இவ்வளவு விலைக்கு. இதை வந்து என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இவ்வளவு பெரிய ஊழல். 992 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களாக கிறிஸ்டின் நிறுவனத்தின் மீது அறப்போர் இயக்கம் பல புகார்களை வந்து சொல்லி வருகிறது. ஆனால் இதற்கு உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தனது அறிக்கையில் வந்து இந்த துறையில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க? எப்படி நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும்? நான் நேரடியாக அமைச்சர் சக்கரபாணி இந்த ஊழலில் என்ன தொடர்பு என்பது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அமைச்சருக்கே அப்பொழுது தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக எழும்புகிறது. அவருக்கு தொடர்பு இல்லை என்றால் அவர் வந்து ஒரு விசாரணையாவது செய்யணும். ஒரு அமைச்சர் விசாரணையாக செய்ய வேணாமா? உங்களுடைய துறையுடைய பணம் இவ்வளவு கோடி ரூபாய், 992 கோடி ரூபாய் போகிறது, காத்தில் பறக்கிறது, கிறிஸ்டி குமாரசாமிக்கு சொத்து சேர்ப்பதற்காக இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னது பிறகும் இல்லை இதில் எந்த ஊழலுமே நடைபெறவில்லை அப்படின்னா அப்போ உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இதெல்லாம் நடந்திருக்காங்கிற கேள்வி எங்களுக்கு எழும்புதே. நீங்கள் அடுத்த நாளே வந்து அறிக்கை கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் செக்ரட்டரி, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபுட் செக்ரட்டரி தான் இந்த ஊழலையே செய்கிறார், கோபால் தான். அப்போது உங்களுக்கு நன்றாக தெரிந்துதான் இது நடந்திருக்கிறது என்றால் உங்களுடைய பங்கு என்ன என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும்.
அதனால தான் சக்கரபாணி அவருக்கு பங்கு இல்லை என்றால் இத்தனை நேரத்துக்கு அவர் இதை ரத்து செய்திருக்கணும்ல, ஏன் செய்யலை? இன்று இன்ஃபேக்ட் நாங்கள் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் போர்டை கிறிஸ்டி சப்ளைஸ்னு மாற்ற போகிறோம். நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ காவல்துறையை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 100 பேருக்கு மேலே அங்கே காவல்துறை ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க. பேரிகேட் போட்டு நாங்கள் போர்டு தானே கொடுக்க போகிறோம். சட்ட ரீதியாக இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறோம், எம்டிஏ சந்தித்து கொடுக்க போகிறோம், போர்டை கொடுக்க போகிறோம். அப்போ அதை நீங்கள் வந்து கைது செய்கிறீங்க. கைது செய்தது மட்டும் இல்லாமல் முதல்ல 12 பேரை கைது செய்கிறாங்க. அதற்கு பிறகு 3 பேர் ஒன்றும் இல்லை, ப்ரெஸ்ஸுக்கு நண்பர்கள் வந்து பத்திரிகை செய்தி இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம வாலண்டியர் அங்கே இருந்தவங்க வந்து பத்திரிகை செய்தி, நம்ம ராதாகிருஷ்ணன் வந்து பத்திரிகை செய்தியை கொடுக்குறாரு மீடியாவுக்கு. பத்திரிகை செய்தி கொடுத்ததற்காக அவரை கைது செய்கிறாங்க. மீடியா கொடுக்கறது இயல்பு தானே, இதில் போய் என்ன இருக்குது? அதற்கு கைது. அப்போது காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறாங்க பாருங்க. அப்போ இது வந்து மேலிடத்துலேருந்து அழுத்தம் வராமலா இது நடக்குது? சிவில் சப்ளைஸோடைய அதான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் நம்ம மக்கள் இருக்கிறோம். ஆனால் இதற்கு தீர்வு வந்து இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் பாருங்கள், இந்த விஷயத்தில் பாருங்கள், நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து பேசி வருகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை தெரியலையே, கிறிஸ்டி குமாரசாமி அதை விட பெரிய கொம்பனாகனா இருக்கிறாரு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்றாரு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாத அளவிற்கு பெரிய கொம்பனாக அவர் குமாரசாமி இருக்கிறாரு. அவரிடம் கையேந்தியவர்களாகத்தானே இவர்களெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முதல்வருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அதன் பிறகு இந்த துறையினுடைய மேலாண் இயக்குனர் முருகசாமி ஐஏஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அமைச்சர் இது மாதிரி பதில் சொல்லிட்டாரு, சரி வச்சுக்குவோம். இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய ரியாக்ஷன்? அப்பட்டமாக முருகேஷ் ஐஏஎஸ் முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. நாம் சொன்ன புகார் உண்மைக்கு புறம்பானது, 78 நிறுவனங்கள் தேர்ச்சி பெற்றது, அதில் 39 நிறுவனங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்லியிருக்கிறார். நியாயமாக முருகேஷ் ஐஏஎஸை சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னதுக்கு அவர்களாம் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு முதலமைச்சர். என்னையா இந்த மாதிரி பொய்யா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குற? எங்கேயா 39 நிறுவனங்களுடைய லிஸ்ட்டு கொடுயான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். லிஸ்ட்டு கொடுங்க முதல்ல. என்னென்ன கம்பெனி 39 நிறுவனங்கள் பேர் கொடுங்கன்னா என்ன கொடுப்பாரு? 16 மாவட்டத்தில் கந்தசாமி அனுப்பும், 13 மாவட்டத்தில் கார்த்திகேய என்டர்பிரைசஸ், 8 மாவட்டங்களில் முருகா அப்படின்னு தான் கொடுக்க முடியும். இவங்களோட ஆதிக்கம் தான் வந்து ரேஷன் துறையிலே வந்து இருக்குது. 3 நிறுவனங்கள் தான் இந்த போக்குவரத்து பண்ணுறாங்கிறது தான் கொடுக்க முடியும். அப்போது இந்த மாதிரியான ஒரு இப்போ முதலமைச்சருக்கு அமைச்ச கடிதத்துடைய நகல் தான் நீங்கள் பார்க்கலாம். யாருக்கு அமைச்சிருக்கிறாங்க? நிர்வாக இயக்குனர் முதலமைச்சருடைய பிரிவுக்கு தான் அமைச்சிருக்கிறாங்க. அதோடைய நகலில் தான் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட பொய் சொல்கிறாரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இல்லை, என்னைக்கா இருந்தாலும் இது மாதிரி பொய்யான தகவலை கொடுத்தா மாட்டிக்குவாங்க தானே. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படி பண்ணுறாங்க. அதற்கு முதலமைச்சர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ல. முதலமைச்சர் முதல்ல கிறிஸ்டி ஊழல் மேலே நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கணும்ல. அப்போ அதுதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். சரி, முதலமைச்சருக்கு இது எதுவுமே தெரியாது, இன்றைக்கி தான் தெரிய வந்து நடவடிக்கை எடுங்க, ரத்து செய்யுங்க. இதுக்கு தானே இந்த போர்டை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுக்குறோங்க. இப்போ இது எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா, எதற்கு உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளத்தையும் கிறிஸ்டி நிறுவனத்துக்கிட்டே வாங்கிக்கோங்களேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, சத்யபிரதா சாகு, அப்புறம் முருகேஷ், நீங்கள்லாம் ஏன் சம்பளத்தை எங்களுடைய வரிப்பணத்தில் வாங்குறீங்க? நாங்கள் நேத்தியோட நாங்கள் பேரையே மாற்றிட்டோம். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நாங்கள் இனிமேல் கூட போகிறதில்ல. தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் தான் நாங்கள் கூட போகிறோம் இந்த துறையை. நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை தயவு செஞ்சு நாங்கள் தான் எங்களோட மக்கள், எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்காதீங்க. ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை நீங்கள் கிறிஸ்டிக்கிட்ட வாங்கிக்கோங்க. இதுதான் நாங்கள் வந்து சொல்கிற விஷயம். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இப்போ இதில் வந்து என்ன பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு? எதிர்கட்சி பேச மாட்டாங்க. இப்போ நேற்றுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசலை, அமைக்கையாச்சு. அங்கே சொல்லி ப்ரெஷர் போட்டு எல்லாருமே வந்திருந்தாங்களே சார், வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் கைதை பார்த்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் போர்டை எடுத்துகிட்டு போகிறது ஒரு பிரச்சனையா அப்படின்னு. அப்போ எல்லாரும் நீங்கள் கைதை பார்க்குறீங்க, எல்லாருக்கும் தெரியும் இது இவ்வளோ பெரிய ஊழல்னு. ஊழலை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி ஊழல்னு உங்களுக்கான அனைத்து ஆவணங்களையும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த ஊழலை வெளியிட்ட போதும் இதை ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஊழலை பற்றி போராடும் பொழுதும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ எதுக்கு இருக்கிறீங்க? இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எதிர்கட்சியோட சேனலும் இது ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களும் பண்ணலை. ஏன் பண்ணலை? இப்போ ஜெயா டிவி எடுத்திங்கன்னா, நீங்கள் வந்து சசிகலா அவர்களுடைய சேனலில் சசிகலா அவர்கள் டிமானிட்டைசேஷன் டைம் போது 250 கோடி குமாரசாமிக்கு கேஷாக கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க கேஷாக.
வச்சுக்கோப்பா, இதை மாற்றி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி குமாரசாமி கொடுத்துருக்குறாங்க. எப்படி போடுவாங்க ஜெயா டிவியில் குமாரசாமி பற்றி? அப்புறம் அடுத்தது நியூஸ்டே வந்தீங்கன்னா பருப்பு சக்கரை பாமாயில் ஊழல் அதிமுக டம்னு நடக்குது. எதிர்கட்சி சேனல் போட மாட்டீங்க இல்லையா? ஏன்னா குமாரசாமி. இப்போ இவங்க போட மாட்டாங்க, பாஜக பேசாத அவங்களும் இந்த இதில் இன்வால்வ்டு. ஊழல்னா அண்ணாமலை எதெல்லாமோ கத்துவார், அங்கே பேச சொல்லுங்கள் பார்க்கலாம், வாய் திறக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்களெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியிலேயே இந்த ஊழல் வந்து நடந்திருக்கு. அப்போது மக்கள் வந்து இன்றைக்கி திசை திருப்பப்படுறாங்க. நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னா என்ன டிபேட்டு டெய்லி, பாஜக அதிமுக, அப்புறம் விஜய் அவர்களோட இணைவாரா, விஜய் இணையாமல் தனியாக நிற்பாரா, அல்லது திமுகவின் கூட்டணி யார் இருப்பாங்க, யார் இல்லாமல் போவார்கள், இதுதான் டிபேட்டு. நீங்கள் வந்து ரேஷனில் மக்களுக்கு பொருள் கிடைத்ததா இல்லையா, 20வது நாள் ஏன் பொருள் கிடைக்க மாட்டேங்குது, 20வது நாள் ஏன் பொருள் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி ஊழல் பண்ணி கிறிஸ்டி குமாரசாமிக்கு பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னா மக்களுக்கு பொருள் வாங்க காசு இல்லை ரேஷன் துறையில், அதனால பொருள் இல்லை. அதனால முதல் ஒரு வாரத்தில் மக்கள் போய் அடிச்சுக்கணும் ரேஷன் கடையில். என்னுடைய பருப்பு சக்கரை உங்களுடைய பருப்பு சக்கரை பாமாயில் 1ஆம் தேதி போனாலும் கிடைக்கணும், 30ஆம் தேதி போனாலும் கிடைக்கணும், உங்களுடைய என்டைட்டில்மெண்ட். ஏன்னா போய் முதல் ஒரு வாரத்தில் போய் அடிச்சுக்கணும்? ஏன்னா 300 ரூபா இருக்குது, ஒரு அரசாங்கம் ஒரு பருப்பு வாங்குது, கிலோ 100 ரூபா, 3 கிலோ வாங்கினீங்கன்னா 3 பேருக்கு கொடுக்கலாம். 100 ரூபாய்க்கு பதில் நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? 2 கிலோ பருப்பு தான் வாங்க முடியும். அப்போ 2 பேருக்கு தான் கொடுக்க முடியும். 3 பேருக்கு தேவை இருக்கும்போது 3 பேர் வந்து அடிச்சுக்கிட்டு யார் முதல் 2 பேர் வராங்களோ அவங்களுக்கு தான் பருப்பு கிடைக்கும். 3வது நபருக்கு பருப்பு இல்லை. அதனால தான் இன்றைக்கி ரேஷன் கடையில் அடிச்சுக்க வேண்டிய சுச்சுவேஷன். முதல்ல யாரெல்லாம் வந்து ரேஷன் கடையில் பொருள் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இதை எல்லாருக்குமான பொருள் தானே நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ரேஷன் கடையில். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரேஷன் கார்டு இருக்குது, எவ்வளோ என்டைட்டில்மெண்ட்னு. ஏன்னா அந்த பணம் எல்லாம் கொள்ளை போகிறது. அப்போது போதுமான அளவு அவங்க ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு இங்கே காசு கிடையாது, குறைவான அளவு தான் அனுப்பப்படுகிறது ரேஷன் கடைக்கு. இதுதான் நடக்கக்கூடியது அர்த்தம். அப்போ எளிய மக்கள் அவங்களுடைய இதை விட்டுட்டு முதல்ல ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாள் லீவை போட்டு அடிச்சுக்கிட்டு வந்து ரேஷன் கடையில் வாங்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்துதுங்கிறது தெரியும். சமூக நீதின்னு பேசி இந்த ஊழலை போன்ற சமூக அநீதியை நீங்கள்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பல சமூக அநீதிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது சமூக நீதிங்கிற பேசுவதற்கு என்ன யோகியதை வந்து இவர்களுக்கு திமுக அரசுக்கு இருக்குது சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு? இதை விட பெரிய சமூக அநீதி என்ன நீங்கள் பண்ணிட போறீங்க? அப்போ இதை உங்களோட பார்வை கொண்டு வந்த பிறகும் கூட இன்று கூட நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன அர்த்தம் தான் நாங்கள் கேட்குறோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் பண்ணுவேன். கண்டி சார், நன்றி.